நம்ம எப்படி இந்த லைஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைண்டில் தான் ப்ராப்ளமாக இருக்கும். உதாரணத்துக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ, இல்லை நமக்கு வேலை போயிடுமோ, இந்த மாதிரி நினைப்பு தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் உருவாக்கும். முக்கால்வாசி ப்ராப்ளம் இல்லை இவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, அவங்க எதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம ப்ராப்ளம். இல்லை ஏதோ ஒரு பயம், அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கிறது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். மற்ற என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது இப்போதைக்கு இல்லை, கரெக்டுங்களா? ஸோ நம்ம அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க ஆரம்பிச்சோன்னா அந்த மைண்டை விட்டு வெளில வந்துடும். மைண்ட் ப்ராப்ளம் நம்மளை பாதிக்காது. நம்ம எப்போவும் அந்த ப்ராப்ளத்தையே யோசிச்சுட்டு கூடாது. இது என்ன ஆகுமோ, அது என்ன ஆகுமோ, இப்படி ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா உங்கள் வாழ்க்கையே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த மைண்ட் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறது. இது நம்ம மெடிடேஷனோட ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் பீயிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா மெடிடேஷன்றது ஒரு ஃபோக்கஸ் தான். பீயிங்ன்றது என்னென்னா எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிறது. ஓகே, ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த மைண்ட் ப்ராப்ளத்தை விட்டு ஓவர் கம் பண்ணிடலாம். என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு இந்த டைம் இந்த உட்கார்றது பேசுறது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அவ்வளோதான். அந்த ப்ரெசண்ட்டுக்கு வந்துடணும் நம்ம எப்போவுமே. அடுத்த ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை இன்னொரு மனிதரால் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளால் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படிலாம் ப்ராப்ளம் வரலாம். ஒரு கம்யூனிட்டினால ஒரு ப்ராப்ளம் வரலாம், ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ப்ராப்ளம் வரலாம். அப்படிலாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஒன்றும் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கலாம், அதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாம் என்ன காரணம்னா, ஒரு ஹியூமனால் ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ஹியூமனோட ஈகோ தான் காரணமாக இருக்கும். ஸோ அந்த ஈகோனால அவங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க. பட் நம்மகிட்ட ஈகோ இருந்தோன்னா நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஃபைட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா நம்ம கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சிடுவோம். கான்ஷியஸ் ஆகும்போது என்ன ஆகுனா நமக்குள்ள ஒரு அமைதி வந்துடும். அப்போ அந்த ஈகோ ஃபைட் பண்ண மாட்டோம், அதை விட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஷியஸ் ஆகிறோமோ நமக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு கிளாரிட்டி வரும். இதே நம்ம ஈகோவாக இருந்தால் என்ன ஆகுனா அவங்க இது பண்ணிட்டாங்க அதையே நினச்சிட்டு அதுக்கு எதிராக என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். அதை விட்டு நம்ம காமாக நம்ம ப்ரெசென்ட்டில் வந்துகிட்டே இருப்போம். நம்ம கான்ஷியஸ் ஆகிட்டே இருப்போம். நம்ம கான்ஷியஸ் ஆகிட்டே இருக்கும்போது இருக்கவே அந்த பிரச்சனை நம்மளை அவ்வளோவா பாதிக்காது. என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்மளை அவ்வளோ பாதிக்காது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் இது பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர முடியுமா வர முடியாதா அப்படின்றது. அதை நினச்சி அதுக்கு எதிராக ஒன்று செய்கிறதோட இப்படி கான்ஷியஸ் ஆகி அதை டைல்யூட் பண்ணுறது பெஸ்ட் என்ன கேட்டால். நீங்கள் அந்த ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டே இருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெசென்ட் வர நம்ம அதுலேருந்து நம்ம விலகிடுவோம், அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம விலகிடுவோம். அப்புறம் நம்மளுக்கு அது கொஞ்சம் விலகி நின்று பார்க்கும்போது நம்மளுக்கு அதோட சொல்யூஷன் பெட்டராக தெரியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்படிதான் நம்ம லைஃப் ப்ராப்ளம்ஸ் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கும் சாதா பீப்புளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அதை எதிர்க்க மாட்டாங்க எந்த ப்ராப்ளத்தையும். பட் சாதாரண ஈகோ மைண்ட் என்ன பண்ணால் அதுக்கு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம் இருக்கும், பட் ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணுற விதம் தான் டிஃப்ரெண்ட். அதுதான் இன்ஃபேக்ட் அஹிம்சா. மகாத்மா காந்தி பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப ஒரு தெளிவு வேணும். அது நம்ம நிறைய பேர் நினைப்போம் என்ன சண்டை போட வேண்டியதானு. அது அவர் ஈகோ மைண்ட் இல்லாதனால தான், ஸ்பிரிச்சுவலாக இருந்தனால தான், அவருக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தனால தான் அந்த மாதிரி யோசிக்க முடிஞ்சது. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் அந்த மாதிரி அவ்வளோ சக்தியும் இருந்து அதை ஏன் எதிர்க்கலன்னா அவர் அவ்வளோ ஸ்பிரிச்சுவல், அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ப்ராப்ளம் சால்வ் நம்மளால் சொல்யூஷன் கிடைக்கலனாலும் என்ன பண்ணலான்னா சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகுன்றது என்னென்னா ப்ராப்ளத்துக்கு சரண்டர் ஆகிறது இல்லை, அந்த
ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு சரண்டர் ஆகணும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம அந்த யூனிவர்ஸே நம்மளுக்கு வந்து உதவும். அதனால ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு இல்லை, அப்போ நம்மளுக்கு அந்த அந்த வலி நம்மளுக்கு இருக்காது, அவ்வளோதான். வலி கம்மியாக இருக்கும். இதே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸை நம்ம வந்து மறக்கவோ இல்லை முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கான்ஷியஸ் ஆக ட்ரை பண்ணலாம். முக்கால்வாசி டைம் நம்ம சஃபரிங்ஸ், எல்லா சஃபரிங்ஸுமே வந்து நம்மளை என்லைட்டன்மெண்ட் தான் கொண்டு போகும், அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சஃபரிங்கை வந்து பயப்படுறதோட அந்த என்லைட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகணும், கான்ஷியஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா என்லைட்மெண்ட் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்குள்ளே ஒரு ப்ரெசன்ஸ் வந்துடும். உங்களுக்குள்ளே ஒரு ப்ரெசன்ஸ் வந்துச்சுன்னா அதிலே ஒரு சந்தோஷம் வந்துடும். சில சஃபரிங்ஸை வந்து டெத்து தான் கொண்டு வரும், பரவாயில்ல, அதுவும் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இறந்து தான் போகணும். அதனால அதை பற்றி ரொம்ப நம்ம பயப்படக்கூடாது. அந்த என்லைட்மெண்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம நினைக்க முடியாத ஒரு சந்தோஷம் அது. அந்த ப்ரெசன்ஸில் எல்லாமே நம்ம தெளிவாக பார்ப்போம், ஒரு சந்தோஷமாக பார்ப்போம். ஸோ அதனால் நம்ம லைஃப் ப்ராப்ளம் சேலஞ்சஸ் எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து சொல்யூஷன் இல்லை, எல்லாத்துக்கும் வந்து நம்ம கான்ஷியஸ் ஆக தான் ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் மெயின் டீச்சிங். எப்படி கான்ஷியஸ் ஆகலாம்னா நம்ம பீயிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்புறம் நம்ம எந்த ஒர்க் பண்ணும்போதும் கான்ஷியஸாக பண்ணுறது. உதாரணத்துக்கு பேசும்போதும் கான்ஷியஸாக பேசுறது, ஓகே, எழுதும்போதும் கான்ஷியஸாக எழுதுறது, பார்க்கும்போதும் கான்ஷியஸாக பார்க்குறது. கான்ஷியஸாக பார்க்குறதுனா கவனமாக பார்க்குறது, அவ்வளோதான். அப்புறம் ஈகோ விட்டு வெளில வருது, உங்கள் பர்சனல் ஈகோவை வெளில இருக்கக்கூடாது. என்னோட எண்ணம், என்னோட லட்சியம் அப்படின்லாம் இல்லாமல் பார்க்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்ம கான்ஷியஸ் ஆகிட்டே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும்போது கான்ஷியஸாக நடக்கணும், அதாவது கவனமாக நடக்கணும். அதுக்காக சீரியஸாக நடக்கணும்னு இல்லை, கவனமாக நடக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஷியஸ் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்குள்ள ஒரு அமைதி வந்துடும், நமக்குள்ள ஒரு ஸ்டில்னஸ் வந்துடும். ஸ்டில்னஸ்னால் தெரியும் இல்லைங்களா, கொஞ்ச நேரம் அப்படியே நிற்போம். நம்மளை அந்த பிரச்சனையோ வெளில இருக்கிற டிஸ்டர்பன்ஸோ நம்மளை அவ்வளோ பாதிக்காது. ஸோ அந்த அமைதி, சந்தோஷம், இந்த ஸ்டில்னஸ் இதெல்லாம் வந்து கான்ஷியஸோட ஒரு பிஹேவியர். ஸோ நம்ம அதை தான் அனுபவம் பண்ண முடியுமா தான், கான்ஷியஸை பார்க்க முடியாது, அனுபவம் பண்ணிவிடு. ஸோ அதை நம்ம கான்ஷியஸ்னஸ் அதிகமாக அதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ கான்ஷியஸ் அதிகமாக்கணும்னா இந்த மாதிரி கவனம் கொடுக்கறது, அப்புறம் பீயிங்காக இருக்கிறது. அதாவது பீயிங்காக இருக்கிறதுனா தெரியலைங்களா, அடிக்கடி மூச்சில் கவனம் செலுத்துறது, அப்புறம் நம்மளோட சென்சஸில் கவனம் கொடுக்கறது, நடக்கும்போது பேசும்போது இதெல்லாம் நம்ம சென்சஸை கவனம் கொடுக்கும்போது நம்ம அதிகமாக கான்ஷியஸ் ஆகிட்டே இருப்போம். ஸோ அதிகமாக கான்ஷியஸ் ஆக நம்ம ப்ராப்ளமே நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக நம்மளை பாதிக்காது, ஏன்னா நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வந்துகிட்டே இருப்போம். அப்படி தான் நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வர்றது. ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது லைஃப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதில்ல, நம்மளோட ஸ்டாண்டை உயர்த்துறது, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுனா ப்ராப்ளம் சின்னதாகிடும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.